இந்த டூல்னால கோடீஸ்வரர் ஆக்க முடியும்னா ஆன்சர் இஸ் எஸ். 25,000 சம்பாதிக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா 2,500 மாதம் சேர்க்கணும். ஒரு 20 வருஷத்தில் அவர் சேர்க்கக்கூடிய தொகை வந்து 55 லட்சம். 20க்கு பதிலாக அவர் 25 வருஷமாக ஆக்கினார்னா 1.5 கோடி உண்டு. Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள், டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த எஸ்ஐபிங்கிற டூல்னால கோடீஸ்வரர் ஆக்க முடியும்னா ஆன்சர் இஸ் எஸ். ஆனால் அதை வந்து ஆறத்துக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும், அந்த பொறுமை வேணும். அந்த பொறுமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எஸ்ஐபி கோடீஸ்வரர் ஆகும். காமன் மேனுக்கு வந்து எஸ்ஐபி த்ரூ த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எஸ்ஐபி ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக்குன்னு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இத்தனை வருஷங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கலாம் சார். 20,000 தான் சம்பளமே வாங்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி செலவு அப்படின்னு பார்த்தோன்னா 25,000 ரூபாய்க்கு வச்சிருப்பாங்க. இந்த 25,000க்குள்ளே சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது பார்த்து இன்னொரு 2,500 ரூபாயை அவரை வந்து அவர் கொண்டு வரணும். நான் நெகோஷியபிள். இதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20,000 தான் சம்பாதிக்கிறேன். காலையில் 9:30 to ஈவினிங் 6 o'clock வரையும் போகிறேன். எனக்கு அவ்வளோதான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னதுன்னா ஒரு 6-7 மணிக்கு வந்ததுக்கப்புறமா another 2-3 hours இருக்குது மினிமம். இன்றைக்கி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ரீட்டைல் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1000 ரூபாய் ஒரு 500 ரூபா ஆர்டி போடுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து நம்மள்ட்ட அவ்வளோவா மணி இல்லை. நம்மள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம் மணி தான். என்ன பார்க்கணுன்னா இந்த 2,500 ரூபாய் தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லாங்கர் பீரியடில் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுன்னா அது மியூச்சுவல் ஃபண்டு தான். வணக்கம் சார். வணக்கம் கேஷவ். எஸ்ஐபி பண்ணுங்கள், எஸ்ஐபி பண்ணுங்கள், எஸ்ஐபி பண்ணுங்கள். எஸ்ஐபி உங்களை கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆக்கும் இப்படிலாம் சொல்லிட்டே வராங்க. நாங்களும் பல வீடியோஸ் பார்க்குறோம். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். என்னோட கேள்வி என்னன்னா சார், எஸ்ஐபி உண்மையாலுமே ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக்குமா சார்? எஸ்ஐபி கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகும். ஆனால் அதில் என்ன சேலஞ்ச் அப்படின்னதுன்னா லாங் டேர்மில் ஒருத்தர் இணைஞ்சிருக்கணும். ஸோ இப்போ என்னென்னா நமக்கு சின்ன அமௌண்ட் போடும்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒருத்தர் வந்து வெறும் 5,000 rupees per month ஃபார் த நெக்ஸ்ட் 20 years ஒரு 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாலே 1.11 crore வரையும் பண்ண முடியும். பட் இதில் சேலஞ்ச் என்னென்னா ஃபஸ்ட்டு 1 year 2 years ஒருத்தர் போடும்போது என்ன ஆகும், அந்த 5,000 நீங்கள் போட்டதே 60,000 ரூபா தான். நெக்ஸ்ட் இயர் இன்னொரு 60 ப்ளஸ் இன்னொரு ஒரு 6 இவ்வளோ தான் நீங்கள் போட்டுகிட்டே வரீங்க. அப்படின்னு இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 5 yearsல நீங்கள் பார்க்குறீங்க 1 கோடின்னு சொல்லியிருக்காரு, ஆனால் நம்ம போட்டது இவ்வளோ தான் கம்மியாக இருக்குது. திடீர்னு வந்து மார்க்கெட் கீழே வருது அல்லது உங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து கண்டினியூ பண்ணாமல் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த டூல்னால் கோடீஸ்வரர் ஆக்க முடியும்னா ஆன்சர் இஸ் எஸ். ஆனால் அது எல்லாரும் பண்ணுறாங்களா அல்லது எல்லாருனாலையும் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஆன்சர் இஸ் நோ. ஏன் அப்படின்னு சொன்னதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டு வேணும். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நெரேட்டிவ் வந்து என்னென்னா நீங்கள் எதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை இது பண்ணுறீங்க, நீங்களாவே வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுடலாம், நீங்களாவே போடலாம். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நீங்கள் போடுறதுங்கிறது கிடையாது. உங்களுக்கு வந்து அந்த டிசிப்ளினை எப்படி கொண்டு வர முடியும்? நமக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு அந்த டிசிப்ளின் யாருக்குமே கிடையாது. இந்த எஸ்ஐபிங்கிற டூல்னால் கோடீஸ்வரர் ஆக்க முடியும்னா ஆன்சர் இஸ் எஸ். ஆனால் அதை வந்து ஆறத்துக்கு வந்து நீங்கள் டைம் கொடுக்கணும், அந்த பொறுமை வேணும். அந்த பொறுமை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எஸ்ஐபி கோடீஸ்வரன் ஆகும். சார் இப்போது நீங்கள் சொல்கிறீங்க எஸ்ஐபி ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக்குன்னு. இப்போ எல்லா விடையிலுமே சொல்கிற கேல்குலேஷன் என்னென்னா 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இத்தனை வருஷங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கலாம் சார். அவங்களோட சம்பளமே பார்த்தீங்கன்னா 20 to 25,000 தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆட்களால் ஒரு 1000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவங்க 20,000 தான் சம்பளமே வாங்குவாங்க. ஆனால் அந்த மாதிரி செலவு அப்படின்னு பார்த்தோன்னா 25,000 ரூபாய்க்கு வச்சுருப்பாங்க. ஒரு 5,000 ரூபாய் வெளியே வாங்குவாங்க. ஸோ இவங்கள மாதிரி ஆட்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சார் இருக்குது? ஏன்னா கடைசி வரைக்கும் அதே மாதிரி தான் லைஃப் போகுமா, இல்லை எப்படி அதுலேருந்து சேஞ்ச் ஆகுறது, என்ன பண்ணுறது? இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து நம்ம ஒரு ஜாப் தான் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. முன்னாடி வந்து பார்த்தோன்னா யார் ஒருத்தரும் ஏதோ ஒரு படிப்பு படிப்பாங்க, ஒரு தொழிலுக்கான அந்த ஒரு இது இந்த டேலண்ட்டோ அந்த விஷயத்தை கற்றுப்பாங்க. அண்டு வந்து தே ஆர் ஸ்டிக்கிங் ஆன் டு ஒன்லி ஒன் ஜாப். என்னுடைய அப்பாவாக இருக்கட்டும் அல்லது நான் ஈவன் என்னுடைய காலத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னதுன்னா நான் ஏதோ ஒன்று படித்தேன், அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சிது, அந்த ஜாபையே தான் நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரணும். இதுதான் வந்து என்னுடைய தலைமுறை, அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு நிலைமை கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 20,000 தான் சம்பாதிக்கிறேன். காலையில் 9:30 to ஈவினிங் 6 o'clock வரையும் போகிறேன். எனக்கு அவ்வளோதான் சம்பாதிக்க முடியுது அப்படின்னதுன்னா ஒரு 6-7 மணிக்கு வந்ததுக்கப்புறமா another 2-3 hours இருக்குது மினிமம். இன்றைக்கி நிறைய ஜாப்ஸ் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் ரீட்டைல் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நிறைய இருக்குது. அதாவது பீப்புள் ஆர் ரெடி டு பே எனிதிங். ஆனால் அவங்க இருந்த இடத்துலேருந்தே ஒரு விஷயம் வேணும். புரியுதுங்களா? முன்னாடி வந்து என்னாச்சு, இந்த ஃபுட்டு மட்டும் வந்துட்டு இருந்தது. இப்போ ஃபுட்டு மட்டும் கிடையாது, ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும், அது கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து
அது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய டெக்னிக்காலிட்டி வேணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் அகெயின் இப்போ வந்து யூடியூப் வந்து நீங்கள் வந்து ஸோ மெனி யூடியூப்ஸ் ஆர் தேர். யூடியூப் நிறைய இருக்கா இல்லையா? அவ்வளவு யூடியூப்லேயும் நான் கேள்விப்படுற வரையும் யூடியூப் வச்சுருக்கிறவங்க இது பண்ணவங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய ஒரு இது வந்து, சார் எங்களுக்கு வந்து ப்ராப்பராக எடிட்டர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க சொன்னோன்னா அந்த சமயத்துக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த எடிட்டிங் ஜாப் வந்து நீங்கள் உங்கள் இடத்துலேருந்தே கூட பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் டெக்னிக்காலிட்டி, இது ரொம்ப கஷ்டம் கிடையாது. பட் டெஃபினட்டாக கொஞ்சம் எஃபர்ட் போடணும். ஒரு கோர்ஸோ என்னமோ ஒரு எடிட்டிங் இது பண்ணிட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 எடிட்டிங், ஒன்றா காலையில் மார்னிங் எந்திரிச்சு பண்ணலாம் அல்லது ஈவினிங் எந்திரிச்சு பண்ணலாம். அதில் கூட வந்து யூ கேன் மேக் சம் மணி. அதாவது எக்ஸ்ட்ரா மணி உங்களுக்கு சேவ் பண்ண முடியலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மணி சம்பாதிக்கணும். இதை தவிர வேறு வழியே கிடையாது. எஸ்ஐபியை மட்டும்தான் வந்துட்டு எல்லாரும் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அதாவது ஒருத்தர் ஏழையாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பணக்காரனாக இருக்க ஒரே வழி எஸ்ஐபி அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இருக்க டவுட்லாம் என்னென்னா சார் எஸ்ஐபி மட்டும்தான் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா? ஏன்னா இந்த எஸ்ஐபின்னு பண்ணிட்டு வரப்போ மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்லாம் ரொம்ப ஓவர் ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற எதுவுமே வெளில தெரிய மாட்டேங்குது. எஸ்ஐபி மட்டும்தான் எங்களுக்கு வெளில தெரியுது. வேறு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதான் மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி? இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க, நான் எஸ்ஐபியில் வந்து ஒரு 1000 rupees நான் வந்து போடணும்னு சொன்னாலே அது எப்படி சார் எங்களால் போட முடியும், நிறைய பேர் வந்து அதை விட கம்மியாக சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ எஸ்ஐபி வந்து இட் இஸ் அ மாஸ் ப்ராடக்ட். அதாவது உலகத்தில் எல்லாருனாலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எஸ்ஐபி. அதில் வந்து நம்மளே முன்னாடி இதில் பேசியிருக்கோம், 250 rupeesக்கு வந்து சோட்டா எஸ்ஐபின்னு இருக்குது. 250 ரூபா கூட ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை வந்து நாங்கள் வந்து இதுதான் பெஸ்ட்டு பாக்கியெல்லாம் எதுவும் சொல்ல. உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கே போடுறது கஷ்டம் அப்படின்னு சொன்னதுன்னா, இப்போ தங்கம் எப்படி வாங்குறது? தங்கம் 1000 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா? இப்போ எல்லாம் டிஜிட்டல் இதுன்னு கொண்டு வராங்க. ஸோ தங்கத்தை வந்து நீங்கள் மேபி அது இதை தாண்டி இருந்ததுன்னா தங்கத்தை நீங்கள் வாங்கலாம். அல்லது நீங்கள் அந்த மணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டியில் சேர்த்திங்கன்னா ஆர்டியில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் வந்து போதுமானதாக இருக்காது. நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு 1000 ரூபாயில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் நீங்கள் வாங்க முடியாது. ஸோ என்னத்துக்காக வந்து எஸ்ஐபி இந்த இது சொல்லனா, இந்த அமௌண்ட் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக வந்து பண்ண முடியும். நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஒரு 2 years 1.5 years கோல்டு ரேலியை வச்சுட்டு கோல்டு இப்படி தான் ரிட்டர்ன் கொடுக்குங்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஸோ ஆல் செட் அண்ட் ஸோ மெனி இயர்ஸாக வந்து கோல்டுடைய ரிட்டர்ன் வந்து சப் 10% தான் லாங் பீரியடில் இருக்குது. அதுதான் வந்து சாஸ்வதம். அதுக்கு மேலே இதெல்லாம் வந்து ஒரு அபரேஷன், அது ரொம்ப நாள் இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா, இந்த மணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 250 300 அந்த மாதிரி பண்ணும்போது அதனால தான் வந்து எஸ்ஐபின்னு சொல்கிற மொழியே வேறு ஒன்றும் கிடையாது. காமன் மேனுக்கு வந்து எஸ்ஐபி த்ரூ த மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒருத்தர் 25,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு சார், அவர் இப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு சார். என்னென்ன பிளான்லாம் அவர் ஃபஸ்ட்டு பண்ணி வைக்கணும் சார்? ஒரு ஸ்டார்டிங் இன்வெஸ்டிங்குள்ளே ஃபஸ்ட் டைம் வராரு அப்படின்றப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் 25,000 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா அது மினிமம் உங்களுடைய சம்பளத்தில் ஒரு 10% நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அவர் வந்து 5,000 rupees சேர்த்தா நல்லது. டெஃபினட்டாக 5,000 rupees சேர்க்கறது கஷ்டம். ஸோ 2,500 வந்து அவர் சேர்க்கணும். ஒன்றா அந்த 25,000க்குள்ளே சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை ஏதாவது பார்த்து இன்னொரு 2,500 ரூபாயை அவரை வந்து அவர் கொண்டு வரணும். இது வந்து நான் நெகோஷியபிள். இதுக்கு வந்து வேறு வழியே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த 2,500 தான் இருக்குது, இதில் நான் வந்து கோல்டில் ஒரு 1000 ரூபா, மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 1000 ரூபா, ஒரு 500 ரூபா ஆர்டி போடுறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு வந்து நம்மள்ட்ட அவ்வளோவா மணி இல்லை. நம்மள்ட்ட இருக்கிறதே கொஞ்சம் மணி தான். என்ன பார்க்கணுன்னா, இந்த 2,500 ரூபா தொடர்ந்து போட்டுட்டு வந்தால் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து லாங்கர் பீரியடில் அதிக ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுன்னா அது மியூச்சுவல் ஃபண்டு தான். அதுக்கு வந்து ட்ராக் ரெக்கார்ட் நிறைய இருக்குது. நான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 5 years 10 years 15 20 25 30 years எல்லா விதமான டேட்டாவும் தரேன். அதோடு இல்லாமல் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஆர் எமர்ஜிங் கண்ட்ரி. எமர்ஜிங் எக்கானமிலேருந்து நம்ம வந்து ஒரு டெவலப்டு எக்கானமி வரப்போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆல் த ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் எல்லாருமே இந்தியாவை தான் டார்கெட் வச்சுருக்காங்க. என்னென்னா, நமக்கு வந்து நிறைய இது இருக்குது, மாஸ் பாப்புலேஷன்ஸ் இருக்குது. அண்டு டேலண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வி ஆர் மச் டேலண்டட் தென் எனி அதர் இது. அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்தியா தான் டெஸ்டினேஷன். இன்னும் சின்ன ஃபிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, இது அதர் கண்ட்ரீஸ்லாம் இருந்ததுன்னா கூட, வியட்நாம்லாம் இருந்ததுன்னா கூட நம்ம அளவுக்கு வந்து பண்ண முடியாது. அதனால் ஒரு 2,500 rupees ஒருத்தர் சேர்க்குறாரு அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஒரு 20 years, அதாவது 2,500 ரூபா மாதம் சேர்க்கணும். எவ்ரி இயர் வந்து ஒரு 250 ரூபா 10% மட்டும் அவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலே ஒரு 20 வருஷத்தில் அவர் சேர்க்கக்கூடிய தொகை வந்து 55 லட்சம். அதுக்கு பதிலாக 55 லட்சம் பத்தாதுன்னா 20க்கு பதிலாக அவர் 25 வருஷமாக ஆக்கினார்னா 1.25 கோடி வந்துடும். 30 வருஷம் எடுத்துகிட்டு போனார்னா 2.5 கோடி வந்துடும். இப்போ 2,500லையுமே அவரால் சேர்க்க முடியும். ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். சார், இப்போ ஒருத்தர் எஸ்ஐபி ஆரம்பித்தா 2,500 ரூபாய்க்கு என்னென்ன கால்குலேஷன் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்குறப்ப எங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வேலைக்கு போனோடனே ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணுங்கன்றாங்க. சரி, எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணால் ஹெல்த் இன்சூரன்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம், டேர்ம் இன்சூரன்ஸ் இப்படின்னு எல்லாத்தையும் எடுங்கன்றாங்க. எடுத்துகிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆரம்பிங்க அப்படின்றாங்க. எல்லா வீடியோலையும் சொல்கிறது டைமை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட கார்பஸ் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என்னோட 25,000 ரூபா சம்பளம் வாங்குற ஒருத்தர் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா
அவர் அந்த 1 மாத சம்பளத்தை எடுத்து வைக்கிறதுக்கே ஒரு வருஷம் ஆகிடும். இதே எல்லாரும் சொல்கிறது ஒரு 3 மாத சம்பளத்தை நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கணுன்றாங்க. அப்போ எனக்கு 3 வருஷம் அதிலே போயிடுச்சு. இதில் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ கோடீஸ்வரன் ஆகுது? அப்போ நான் இதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது? இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபஸ்ட்டு எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்தை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன். எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மணி இருக்குது, எனக்கு அந்த மணியை வச்சு எனக்கு நிறைய விஷயங்களை பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து தே கேன் திங்க் அபவுட் எமர்ஜென்சி ஃபண்ட். 25,000 ரூபா சம்பாதிக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா அவர் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இதுவே பண்ணிட்டு போட்டோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எமர்ஜென்சி வந்தது அப்படின்னதுன்னா அவருடைய 25,000 ப்ளஸ் 3 மாதம்னா என்ன 75,000 கரெக்டாக. இந்த 75,000 ரூபா எமர்ஜென்சியை வந்து எனி இண்டிவிஜுவல் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய ஃப்ரெண்டோ நம்மளுடைய பேரண்ட்ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரோ அல்லது ரிலேட்டிவிட்டியோ 75,000 ரூபா நம்மளால் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. வாங்க முடியும் சார். இல்லை அதாவது என்னென்னா அதாவது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு அமௌண்ட் இருக்கு இல்லையா, நான் என்ன சொல்ல வரேன்னா அது பெரிய அமௌண்ட் கிடையாது. ஒரு 75,000 ரூபா தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து சம்ஹவ் ஆர் அதர் வந்து அதை மேனேஜ் பண்ண முடியும். அதனால் அந்த மேனேஜ் பண்ணக்கூடிய மணியை வந்து முதல்ல நான் அங்கே தான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதை சேர்க்கறதுக்கே 2-3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னதுன்னா காம்பவுண்டிங்கில் வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, காம்பவுண்டிங்கில் வந்து நம்ம வந்து லூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்த உடனே எமர்ஜென்சி பண்ணணுமானா பண்ண வேண்டாம். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷனில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து டீஃபால்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்காத கம்பெனிஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான கம்பெனி. ஸோ இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி ஹெல்த் ரிலேட்டடாக வந்ததுன்னா டு சம் எக்ஸ்டென்ட் அது வந்து கவர் ஆகிடுது. வாட் தே ஆர் நாட் கிவிங் அப்படின்னா சில கம்பெனியில் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க, சில கம்பெனியில் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் அதாவது உடனேயே இப்போ வேலைக்கு சேர்ந்த உடனேயே இல்லைன்னா கூட ஒரு மேரேஜ் ஆகிற சமயத்தில் அந்த சமயத்தில் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 30 வயசு ஆளுக்கே ஓகேங்களா, 30 வயசு ஆள் வெறும் 25,000 ரூபா தான் சம்பாதிக்கிறான்னு வச்சுங்களேன், அவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதுன்னா அவங்க மேக்ஸிமம் 50 லட்ச ரூபாய்க்கு மேலே இது கொடுக்க மாட்டாங்க, இப்போ என்ன கவர் கொடுக்க மாட்டாங்க. அந்த 50 lakh rupeesக்கு அவர் வந்து வருஷத்துக்கு அவர் பே பண்ணுறதே வந்து 9,000 rupees கூட கிடையாது. விச் மீன்ஸ் அதாவது 12,000 தான் பே பண்ணுவார், 6,000 ரூபா தான். விச் மீன்ஸ் என்னென்னா 500 rupees தான் பர் மந்த்து. அது வந்து அவர் தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா அவரை நம்பி தான் அந்த ஃபேமிலி இருக்கும்போது நாளைக்கு அவர் உயிரோடு இல்லை அப்படின்னதுன்னா அந்த 50 lakhs வந்து பெரிய விஷயம். அதனால் அந்த மணி ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் வந்து வில் டேக் கேர் ஆஃப் ஹெல்த் இன்சூரன்ஸு, மீதி மணியை நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுகிட்டே வாங்க. அதுக்கப்புறமா எமர்ஜென்சின்னு ஒன்று வந்தது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் இதை போட்டிருந்த மணியும் ஓரளவுக்கு இருக்கும் இல்லையா. எப்போதுமே நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டு போது நான் போட்டிருக்கக்கூடிய மணி அதாவது எனக்கு எமர்ஜென்சியும் வரும், நான் போட்டிருக்கக்கூடிய மணியும் மார்க்கெட் டவுனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். அதனால் நீங்கள் வந்து டு ஸ்டார்ட் வித் நார்மலாகவே பண்ணுங்கள். பட் பை த டைம் வந்து ஓகே எனக்கு வந்து ஓரளவுக்கு அமௌண்ட் வந்துருச்சு, எனக்கு 25,000க்கு 50,000 வந்துருச்சுன்னா தென் யூ திங்க் அபவுட் சேவிங் அபவுட் எமர்ஜென்சி ஃபண்டு. ஸோ யாரெல்லாம் வந்து 25,000 30,000 லெஸ் தென் 50,000 rupeesக்குள்ளே ஏர்ன் பண்ணுறாங்களோ என்னுடைய சஜஷன் வந்து அவங்க முதல்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சார் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல சார் எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சுக்கணும்னு நெசசிட்டி கிடையாதுன்னு எல்லாரும் மாற்றுக்கருத்தை என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ 25,000ன்றது ஒரு பெரிய பணம் இல்லைல்ல, நீங்கள் புரட்டிலாம்லன்னு சொல்கிறீங்க. என் சம்பளமே 25,000ன்றப்போ எனக்கு அந்த 25,000 ரொம்ப பெருசு தான். ஸோ இப்போது எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நான் ஸ்ட்ரைட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே இறங்குறேன். ஒரு வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணேன், நல்லா போய்கிட்டு இருக்கு, 2,500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், போயிட்டுருக்கு. திடீர்னு எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லை சார். என் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாதிலே நின்றுச்சு, என் கையிலையும் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுறது? அதாவது என்னென்னா நான் தான் சொன்னேன் முன்னாடியே, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் எத்தனை பேருக்கு வரும்? நிறைய பேர் அதுதான் சொல்லேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு 3 மாதம் உங்களால் பாக்கி பேர்ட்ட கடன் வாங்க முடியாதா? கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க சார், பட் ஆனால் கடனாளியாக ஆயிடும்ல. ஸோ அதை இல்லை நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள் கேஷவ். நம்மள்ட்ட வந்து என்னென்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடியது ரொம்ப கொஞ்சமான மணி. அந்த மணியை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நான் வந்து உங்களை எமர்ஜென்சி ஃபண்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, எமர்ஜென்சி ஃபண்டுக்கு பைசாவை எடுத்து வச்சா நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அங்கே நான் பைசா வச்சேன்னா நான் காம்பவுண்டிங் லூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்க, கரெக்டாக? அதே சமயத்தில் வந்து
அதை கவலைப்படாதீங்க, இங்கே போடுங்க அப்படின்னு சொன்னதுன்னா, நாளைக்கு வேலைக்கு போயிட்டேன், வேலை போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வேலை போனதுன்னா ஓகேங்களா, 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ யார்கிட்டையாவது நம்ம ரிலேட்டிவ்ஸோ இதுவோ வந்து நம்ம இத்தனை நாளாக இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு 3 மந்த்ஸுக்கு டெஃபினட்டாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆளுங்க இருக்குது. அந்த ஒரு வாழ்க்கை வந்து நம்பிக்கை தான், புரியுதுங்களா? நீங்கள் எல்லாமே ஒஸ்ட்டு சினாரியோ, இது இப்படி போச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே பெசிமிஸ்டிக்காக அல்லது ஒஸ்ட்டு சினாரியோட இது பண்ண முடியாது. உங்களுக்கு 2 ஆப்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி ஃபண்டு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. இல்லை சார் எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தென் இன்னும் அனதர் 3 இயர்ஸ் வந்து டைம் ஆகும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சார் இப்போது நம்ம எஸ்ஐபி பற்றி பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் சொன்னீங்க நீங்கள் 2500 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு 25 வருஷத்தில் வந்துட்டு 55 லட்சமாக, 20 வருஷத்தில் 55 லட்சமாக ஆகும். அது உங்களுக்கு 1 கோடியாக மாறிடும். அதுக்கடுத்து உங்களுக்கு 1 கோடியாக மாறும்னு சொன்னீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து 13% அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் சொல்கிறீங்க. இந்த 13% அப்படின்றது எவ்வளோ நம்பகத்தன்மன் எங்களுக்கு புரியல சார், எவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் சொல்ல முடியும்? கரெக்ட். ஸோ இப்போ வந்து என்னென்னா ஒய் 13%. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்கள் வந்து ஆம்ஃபி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் கீழே தான் நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் சொல்லும்போது 12.9% நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 13%. ஓகேங்களா? ஒன்று. இப்போ நம்ம வந்து 13% வருமா வராதா அப்படின்னு கேள்வி வந்து நியாயமான கேள்வி. அதுக்கு வந்து நம்ம என்ன பார்க்கணுன்னா, லாஸ்ட்டு 3 இயர்ஸில் 13% ரிட்டர்ன் கொடுத்துருக்கா, லாஸ்ட்டு 5 இயர்ஸில் கொடுத்துருக்கா, 7 இயர்ஸில், 10 இயர்ஸில், 15 இயர்ஸ், 20, 25, 30 இது மாதிரி கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஆஸ் அ இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி டெஃபினட்டாக பின்னாடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ஹவ் வி சூஸ் ஒன் காலேஜ் ஆர் ஸ்கூல் எப்படி சூஸ் பண்ணுறீங்க, ஒரு ஸ்கூல் சூஸ் பண்ணுறீங்க. சென்னையில் ஒரு பிரபலமான ஸ்கூல்னு வச்சுங்களேன். நீங்கள் வந்து நாளைக்கு எப்படி நான் அந்த ஸ்கூலில் சேர்த்தா என் பையன் நல்லா படிப்பான்னு என்ன கேரண்டின்னு அந்த ஸ்கூலில் கேட்டிங்கன்னா அந்த ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, நான் தான் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலாக இருக்கேன்னு. இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூல் வந்து 25 வருஷமாக இருக்குது, 30 வருஷமாக இருக்குது. இதில் படித்தவங்க எல்லாரும் ஃபுல் ஆல் பாஸ், அதாவது ஒருத்தர் 2 பேர் தான் ஃபெயிலு, அதுவும் அவங்க சரியாக படிக்கலை. திஸ் இஸ் வாட் எங்களுடைய இதுதான் எங்களுடைய பெடிகிரி. உங்களுக்கு இதில் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் வாங்க. இல்லை இது மாதிரி கேரண்டினால யாருமே நோபடி கேன் கிவ் கேரண்டி அப்படிங்கிறத சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒன்று. இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட்டு 25 வருஷம், புரியுதுங்களா, 25 வருஷமாக இருந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் எடுத்திருக்கேன், புரியுதுங்களா. அதாவது என்னென்ன மாதிரி ஃபண்டுனா, அதில் ஸ்மால் கேப் 25 வருஷத்தில் கிடையாது. ஒரு மிட் கேப்பாக இருக்கும், ஒரு மல்டி கேப் இருக்கும், ஒரு ஃப்ளெக்ஸி கேப் இருக்கும், ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்கும், ஈக்விட்டி டெட், இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் ஒரு 25 வருஷத்தை கடந்த ஃபண்ட்ஸ் எல்லா ஃபண்டையும் எடுத்திருக்கேன், புரியுதுங்களா. எடுத்துகிட்டு ஆஸ் ஆன் ஃப்ரைடே 13 பிப்ரவரி அன்னைக்கு அதுலேருந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அதில் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்திருக்கேன். நான் எடுத்த அமௌண்ட் வந்து 5,000 rupees அவர் போடுறதா எடுத்திருக்கேன், புரியுதுங்களா. 5,000 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வருஷம். 25 வருஷம்னா 300 மாதம். 300 மாதம் இன்ட்டு 5,000 விச் மீன்ஸ் 15 லட்சம் ரூபாய். அதுதான் அவங்க போட்ட மொத்த மணி. அதில் ரொம்ப லோவஸ்ட் இந்த ஹைப்ரிட் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா 13.09% கொடுத்துருக்கு, விச் இஸ் மோர் தென் 1 crore. அதில் பெஸ்ட்டு ஃபண்டு பார்த்திங்கன்னா 4.22 crores. ரேஞ்ச் வந்து 1 கோடியிலேருந்து 4.22 crores இருக்குது. ஸோ இவ்வளவு தூரம் இருக்கும்போது இந்த 13% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கேரண்டிங்கிற ஒரு வார்த்தை என்றைக்குமே கிடையாது. பட் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 13% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து 13 கிடைக்குமா, யாரும் எனக்கு கேரண்டி கொடுக்கல அப்படின்னு சொன்னதுன்னா தென் நெக்ஸ்ட்டு 25 இயர்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் அப்போயும் என்ன கேட்பீங்க, ஓகேப்பா முன்னாடி 25 வருஷம் நடந்துருச்சு, இன்றைக்கி 25 வருஷம் வருமா, இப்படியே தான் கேட்டுகிட்டே வராங்க. யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலையோ த சேம் கொஷின்ஸ் தான் வந்துட்டுருக்கு. அதனால் 13%ங்கிறது பாசிபிள். இது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்ன அப்படின்னதுன்னா, வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னதுன்னா, கண்ட்ரியோடைய ஜிடிபி, கிராஸ் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், அதாவது இந்திய கண்ட்ரியுடைய வளர்ச்சி விகிதம் அது என்ன, அதுக்கப்புறமா வந்து இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்ன, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது. நீங்கள் எங்கே கூகுள் இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் திஸ் இஸ் வாட் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, ஆன் பேப்பர்
ஜிடிபி வந்து 7 to 8% சொல்கிறாங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் இந்தியாஸ் ஜிடிபி. 7லேருந்து 8%ங்கிறாங்க. நான் லோவர் லெவல் 7% எடுத்துக்கிறேன். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் வந்து 6லேருந்து 7% ஆன் பேப்பரில் இருக்குது. ரியல் டைம் இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கூடவே இருக்குது. பட் ஆன் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6%ங்கிறாங்க. அங்கே ஒரு 7%, இங்கே ஒரு 6%, ஒரு 13%, ஆர் ஈவன் 7-5 அல்லது 6-6னா கிட்டத்தட்ட 12%. ஸோ இந்த 12%ங்கிறது மார்க்கெட்டுடைய ஆவரேஜ், புரியுதுங்களா? அதில் வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க 1 or 2% ஈஸியாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. இது நான் சொல்லக்கூடியது இந்த 12%ங்கிறது ஒரு சென்செக்ஸ் நிஃப்டி, அதாவது ஒரு லார்ஜ் கேப்பான கம்பெனிஸ். ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய 25-30%லாம் க்ரோ வராங்க. ஸோ 12-13% அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் லாங்கர் பீரியட். நீங்கள் உடனே சார் நீங்கள் 13% வரும்னு சொன்னீங்க, நான் போன வருஷம் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 13% வரல, போன வருஷம் 13% வராதனால எப்படி அடுத்த வருஷம் 13% வரும், எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நான் வில் ஷோ யூ த டேட்டா. எப்பப்பெல்லாம் அந்த மாதிரி மார்க்கெட் கீழே இறங்கியிருக்கோ, சப்சிக்வெண்ட் இயரோ அதுக்கு அடுத்த வருஷமோ இந்த வருஷத்தில் என்ன கொடுக்கலையோ அதை சேர்த்து வந்து கொடுத்துருக்கு. ஸோ 13%ங்கிறது நீங்கள் தாராளமாக அஸ்யூம் பண்ணிக்கலாம், ஆனால் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். Plan your next summer escape with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.